Welcome. Today, World Toilet Day 2020. All you need to know about history, significance, and the theme for this year. UN Day, UN General Assembly 2013, after Singapore tabled the resolution for the same. Okay, life cover, life safe. So, in the World Toilet Day focuses sustainable sanitation, climate changes. According to United Nations official convener this day, sustainable sanitation, both socially acceptable and economically viable. Everyone must have sustainable sanitation, withstand climate changes and keep the communities healthy, functioning. Sustainable sanitation system, reuse agriculture, reduce the capture emission, green energy. That is a UN water rate. History, World Toilet Day declared UN Day, UN General Assembly 2013 after Singapore tabled resolution for the same. Some of the themes previous years include toilets, nutrition, nature-based toilets, jobs, among others. What are the significance of the toilet day we are celebrated? Raise the awareness, inspire actions according to the UN water and 40 countries. This is the main significance. International organization, civil society now registered World Toilet Day previous 2016 and 2017 years also. தமிழில் சொல்லப்போனால் உலகிலே அதிக எண்ணிக்கையில் திறந்த வழியில் அந்த மலங்கழிப்பது என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தால் அதனால் அதை இந்த சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படையும். ஆகையால் இந்த வேர்ல்டு டாய்லெட் டேயை செலிப்ரேட் பண்ணுறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 62 கோடி பேர் அந்த இந்திய கிராமங்களிலே இருப்பதாக யுனிசெஃப் நிறுவனம் தெரிவிக்கிறது. அதனால் மலங்கழித்தலால் மோசமான சுகாதாரமும், குழந்தைகளுக்கான நோய்களும், ஊட்டச்சத்து குறைபாடுகளும், அப்போ லேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஏற்படுகிறது, இன்ஃபிஷியஸ் டிசீஸ் ஏற்படுகிறது, காலரா, வயிற்றுப்போக்கு அது போல் ஏற்படுகிறது. அதனால் முற்றிலுமாக ஓப்பன் டாய்லெட் சிஸ்டத்தை அவங்க என்ன அதுலேருந்து மஸ்கிட்டோ வரும், வாஸ்பு, அந்த ஆண்ட்டு, சோமனி டொமஸ்டிக் ஃப்ளே, அதாவது ஈக்கள் மூலமாக எளிதாக பரவக்கூடியது, கண்ணுக்கு தெரியாமல் பல நோய்களை நமக்கு கடாத்தி வருகிறது. இப்பொழுது போதுமான கழிப்பறைகளும் தண்ணீர் வசதி இல்லாததால் அதில் கிட்டத்தட்ட கழிப்பறை கட்டினாலும் கூட செயல்படாத நிலையிலும் நம்ம கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரையும் நரகமான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தால் நம்முடைய பிரதமர் 2014 நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்தார்? தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் என்பதை கொண்டு வந்தார். தூய்மை பாரதம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தியினுடைய கண்ணாடி ரவுண்டாக பிளாக் கலரில் இருக்கும் பார்க்கலாம். அதில் இந்த வேர்டை தூய்மையான இந்தியா என்பதை கொண்டு வந்திருப்பார். ஆக 2019க்குள் கிட்டத்தட்ட பொது வெளியில் மலங்கழிப்பதை அகற்றும் முயற்சியை அவர் தொடங்கினார். மோர் தென் 60 மந்த், கிட்டத்தட்ட 60 crores, 60 மாதங்களில் 60 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு அவர்கள் கழிப்பறையை அதை கட்டி 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருப்பதையும் அவர் அந்த நிகழ்விலே, அதாவது காந்தியினுடைய 150வது 150th பர்த்டே செலிப்ரேஷனில் அவர் பிரதமர் அதை தெரிவித்தார். ஏன் என்று கேட்டால் காந்தியை தான் அந்த வார்த்தா என்ற முறைய கழிப்பிடத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட உதாரணமாக ஒரு 4-5 அடி ஆழம் இருக்கும், ஒரு அஸ்திவாரத்தில் குழி நோண்டுவது போல் மேலே 2 உடன் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு சிமெண்ட் பிளாக் மாதிரி நம்ம கால் உட்கார்ந்து அதில் கழிப்பிடம் முடித்த உடனே கழிவை சுத்தம் செய்து மண்ணால் அதை நிரப்பிவிடுவார்கள் அந்த குழியை. ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அந்த மண்ணை, அந்த குழியை தோண்டி அதனுடைய எருக்களை நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆக தூய்மையும் அப்பொழுது எந்த விதமான கட்டிட வசதியும் இல்லாமல் ஒரு கீற்றினுடைய மரவிலையோ அல்லது பனை ஓலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு மரவின் பின் இப்படி மண்ணிலேயே அதை கழிவை மண்ணால் மூடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை காந்தி கண்ட அந்த தூய்மை பாரதத்தை இப்பொழுது பிரதமர் அவர்கள் பல கிராமங்களிலே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம். கிராமப்புறங்களிலே அந்த மலங்கழிக்கும் வழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். இப்படி தேசிய புள்ளிவிவரப்படி இந்தியா முழுவதும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளில் நடத்திய கணக்கெடுப்பின்படி 2019 வெளியான தேசிய புள்ளி விவரம் 29.7 குடும்பங்கள் கழிப்பறை வசதியின்றி இருக்கின்றது என்று சொல்கிறார். இதனால் வெறும் நோய்கள் மட்டுமல்ல, உதாரணமாக மத்திய பிரதேசத்திலே பகாடி என்ற ஒரு கிராமத்திலே திறந்த வெளியில் இருக்கும்பொழுது 2 சிறுமிகள் அடித்து கொல்லப்பட்டார்கள்.
இன்னும் குறிப்பிட போனால் நகைகள் திருட்டு போய்விடும், தவறான பாலியல் வன்முறைகள் ஏற்படும், பல்வேறு வழிகளிலே பல்வேறு விதமான இடர்பாடுகள். So many distance in the open toilet, not only the infectious disease, even smuggling, theft also, murder also, small insect, snake bite also. So they collected the medicinal line in the public department, so many areas, and the information is more. It is a different way, it's a wrong way in the open toilet. ஆக திறந்த வெளியில் கலப்பதால் பல்வேறு விதமான நுண்கிருமிகள், நோய்கள் மட்டுமல்லாமல் கடத்தலில் இருந்து நோய் உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த இதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் சுகாதாரமான அந்த கழிப்பறையை பயன்படுத்துவோம், தூய்மை இந்திய திட்டத்தை கொண்டு வருவோம், கழிவு மேலாண்மையோடு மக்களினுடைய நடத்தையை, அந்த மாற்றங்களை நாம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வோமானால் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் திங் தான் நம்ம என்ன பண்ணணும், மேலும் மேலும் நம்ம ரைஸ் அண்ட் அவர் ஸ்டேஜஸ் நம்முடைய உயர்த்தும். ஆக தூய்மையாக இருப்போம் என்பது தான் பிபிசி 2019 நடத்திய அந்த ஆய்வுகளில் கிராமங்களில் கழிப்பறைகள் கட்டுவது அரசாங்கம் கவனம் செலுத்தியது. நீர் மேலாண்மை கருத்தில் கொண்டு சில இடங்களில் அது நிர்மாணிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது வல்லுநர்களுடைய கருத்து. ஹவு டு யூஸ் த டாய்லெட் என்பதும் சில வில்லேஜுக்கு நமக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆகையால் பெஸ்ட் வேர்ல்டு டாய்லெட் டே நம்ம எப்போ நவம்பர் 19th 11/2020 இந்த இயர் செலிப்ரேட் பண்ணி மற்றவங்களுக்கும் இது எக்ஸாம்பிளாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ். அதனுடைய மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு இமேஜஸ்லேயும் யூடியூப்லேயும் நிறைய கிடைக்கும், பாருங்கள். மற்றவர்களுக்கும் க்ளீனை பற்றி